ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி மற்றும் நயன்தாராவோட ஆக்டிங்ல கடந்த 2020 வெளிவந்து ஹிட்டான முகுத்தியம்மன் படத்தோட பார்ட் 2 டைரக்டர் சுந்தர் சி இப்ப எடுத்துக்கிட்டு வராரு. இந்த படத்தோட பூஜை கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான முறையில நடத்தப்பட்டுச்சு. அதுல ஆக்ட்ரஸ் நயன்தாரா, மீனா, குஷ்பு, ரெஜினா கெசன்ட்ரா, அபிநயா, இனியா, யோகி பாபு மற்றும் ஹிப்ஹாப் தமிழ் ஆதினு இப்படி பல பேர் கலந்துகிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருந்தாங்க. பட் அந்த நிகழ்ச்சியில ஆக்ட்ரஸ் நயன்தாரா ஆக்ட்ரஸ் மீனாவை கண்டுக்கவே இல்லனும், மீனா முன் வந்து பேச வந்தும் நயன்தாரா முகம் கொடுத்து கூட பேசலன்னு சொல்லி நயன்தாரா மேல ஒரு சர்ச்சை கிளப்பப்பட்டு இருந்தது. அதோட தாக்கம் குறையறதுக்குள்ள திருப்பியும் ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேல ரீசெண்டா முகுத்தியம்மன் மூவி சம்பந்தமான இன்னொரு சர்ச்சையும் கிளப்பப்பட்டு அது பேசு பொருளாவும் மாறி இருந்தது. அதாவது அது என்னன்னா, ஆக்ட்ரஸ் நயன்தாரா தன்னோட குழந்தைகளை பாத்துக்க முடியாம போயிரும்ன்றதுக்காக பொள்ளாச்சி லொகேஷன்ல பிளான் பண்ணிருந்த ஷூட்டிங்க்கு வர முடியாதுன்னு சொன்னதாவும், அதனால டைரக்டர் சுந்தர் சி அதுக்கப்புறம் ஷூட்டிங்க சென்னையில பிளான் பண்ணதாவும், அப்புறம் அந்த ஷூட்டிங் அப்ப ஆக்ட்ரஸ் நயன்தாரா ஒரு காஸ்டியூம் விஷயத்துல டைரக்டர் சுந்தர் சியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டி சண்டை போட்டுட்டதாவும், இதுல கடுப்பான அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் படத்தை விட்டு நான் விலகுறேன்னு சொல்லி டைரக்டர் சுந்தர் சி கிட்ட புலம்பவே டைரக்டர் சுந்தர் சியும் கோபப்பட்டு இப்படியே பண்ணா நயன்தாராக்கு பதிலா தமன்னாவை நடிக்க வச்சுட்டு போயிருவேன்னு சொன்னதாவும், அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கணேஷ் தான் இந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணதாவும் சொல்லி சோசியல் மீடியால இந்த ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு வந்தது. இந்த நியூஸை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு குவாட் ஷேர் பண்ணிருந்தாங்க. அதுல உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியாதவங்க கிட்ட உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றத நிப்பாட்டுங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. இதை பார்த்த பலரும் ஆக்ட்ரஸ் நயன்தாரா அந்த முகுத்தியம்மன் ஷூட்டிங் ஸ்பாட் சம்பவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் ரிப்ளை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ணி வைரலாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் ஆக்ட்ரஸ் நயன்தாரா அந்த நியூஸ் ரூமர்னு சொல்ல வராங்களா இல்லனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சம்பவம் உண்மைன்னு சொல்ல வராங்களான்ற குழப்பம் பலருக்கும் இருந்தது. இப்படி இருக்கிற நிலைமையில ஆக்ட்ரஸ் குஷ்புவே இந்த ஒரு நியூஸ்க்கு விளக்கம் கொடுக்கிற வகையில ரீசெண்டா ஒரு போஸ்ட் தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, டைரக்டர் சுந்தர் சியோட நலன் விரும்பிகள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, முகுத்தியம்மன் 2 பத்தின தேவையில்லாத பல வதந்திகள் உலாவிக்கிட்டு வருது. தயவு செஞ்சு ஃப்ரீயா விடுங்க. ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணபடி ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குது. சுந்தர் சி ஒன்னும் முட்டாள்தனமான ஒரு ஆள் இல்லன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நயன்தாரா ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர், அவங்க தன்னுடைய ஒர்த்தை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. கடந்த காலத்துல அவங்க நடிச்ச அதே கேரக்டர்ல இப்ப திருப்பியும் நடிக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த வதந்திகள் எல்லாம் படத்துக்கு திருஷ்டி எடுத்த மாதிரி நடப்பதெல்லாம் நன்மைக்கு. உங்களுடைய நல்லெண்ணம், ஆசீர்வாதம் மற்றும் அன்பு மட்டுமே நாங்க நம்புறோம். எப்பவுமே எங்க கூட இருக்கிறதுக்கு நன்றி. சோ ரிலாக்ஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட் கிங்கோட அடுத்த பிளாக் பஸ்டரை எதிர்நோக்கி காத்திருங்கன்னு ஆக்ட்ரஸ் குஷ்பு பேசி முடிச்சிருக்காங்க. சோ இது மூலமா ஆக்ட்ரஸ் குஷ்பு முகுத்தியம்மன் பார்ட் 2 ரிலேட்டடா ஆக்ட்ரஸ் நயன்தாராவை சுத்தி உலாவிக்கிட்டு இருந்த நியூஸ் எல்லாம் வதந்திகள்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க.